ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே வித்தியாசமான மெத்தடில் கொண்டைக்கடலை சாதம் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யுது வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். அது 5லேருந்து 6 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை குறைஞ்சது 10 நிமிஷமாக ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஊற வச்ச கொண்டைக்கடலையை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது மூழ்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி குறைஞ்சது 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம் பழக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி சக்கை எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5லேருந்து 6 துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட எனக்கு 25 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். கட் பண்ண தேவையில்லை, முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் தக்காளி பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வேக வச்ச கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட புளி கரைசலும் தண்ணியும் சேர்த்து 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1க்கு 1.5 ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் அரிசியாக இருந்தால் 1க்கு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸ் ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரில் சாதம் வைக்கும்போது இது மாதிரி உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கட்டியாகாமல் இருக்கும். சாதமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரொம்பவே வித்தியாசமான கொண்டைக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.